வணக்கம். நாம் இந்த பதிவில் எஸ்ஜிடி ஆசிரியர் நியமன தேர்வுக்கு படிப்பவர்களுக்கான பதிவு இது. நீங்கள் டெட்டு 2 மார்க் வருது, இன்னும் 1 மார்க் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட அடுத்து நடக்க போகிறத ரொம்ப பர்ஃபெக்டாக அமைக்கிறதுக்கு இந்த நொடியிலேருந்து நம்மளை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. அப்படி யோசித்தாதான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அதனால் பாசிட்டிவான திங்கிங்கை நோக்கியே நகருங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு 4 மார்க் சேர்ப்பாங்களா, 70க்கு குறைப்பாங்களா அப்படிங்கிறத கடவுளை வேண்டுங்க. அதோடு அதை நிப்பாட்டிட்டு நாம் அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி மூவ் பண்ணி போகலாம், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. டீச்சர்ஸ் வாழ்க்கை முழுவதும் படிக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கணும். எல்லாருமே படிக்கணும் தான், டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே படிக்கணும். நமக்கு அதுவே வேலையாக இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு அளவீடுகள் 4 டாபிக் கொடுத்துருந்தேன். 4 டாப்பிக்குமே எஸ்ஜிடி சயின்ஸ் அப்படின்னுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த எஸ்ஜிடி சயின்ஸ் 4 டாப்பிக்குமே படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 25 கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் எடுத்து வச்சு இதை ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக படிங்க. ஆனால் படிக்கிறத விட்டுறாதீங்க. இன்றைக்கி 10 நிமிஷம் படிச்சிங்களா, நாளைக்கு 1 ஹவர் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி 1 ஹவர் படித்தவங்க நாளைக்கு 2 ஹவர் படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் படித்து முடிக்கிறீங்க இல்லையா, அந்த லாஸ்ட் டைமில் நாளைக்கு எப்படி அதிகமாக்கலாம், இப்போ படித்ததை எப்படி நாளைக்கு ரிவைஸ் பண்ணலாம், நாம் ஒர்க் பண்ணுற டயத்தில் நாம் படித்ததை எப்படி ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்னு தேடுங்க. கண்டிப்பாக இருக்கும் வாய்ப்பு. நீங்கள் வீடியோ கேமராவில் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணுங்கிற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் படிக்கணுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களால் படித்ததை ரிவைஸ் பண்ண முடியும். மைண்ட் லெவல்லையும் கொண்டு வரலாம். நீங்கள் எழுதி வச்சு திரும்ப ரிவைஸ் பண்ணலாம். உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குது. படிங்க. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். இது 6th லெவலில் தான் இருக்கும், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நான் ஒரு டாப்பிக்கு ஒரு 75லேருந்து 100 கொஷின் வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். எழுதி வச்சு படிங்க. ஆன்சர் தெரியல ஒரு கொஷினுக்கு அப்படின்னா அதை எழுதுங்க. தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவதை என்னன்னு சொல்கிறோம்? தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். அடுத்து, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்று மட்டுமே எஸ்ஐ அலகு. கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் ஒன்று மட்டுமே எஸ்ஐ அலகு எது தெரிஞ்சால் சொல்லுங்கள். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். கெல்வின் மட்டும்தான் இதில் எஸ்ஐ அலகு. அடுத்து, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். 4வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய பயன்படுவது எது? ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய பயன்படுறது தொலைவின் நீளம். அப்போது அளவு நாடா வச்சு தான் இதில் பயன்படுத்த முடியும். அடுத்து, தோற்றப்பிழையை தவிர்க்க நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இந்த கேள்விகள் நீங்கள் படித்த ஃபஸ்ட் டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் வேறு இதில் டைவர்ட் ஆகி மறந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். தோற்றப்பிழையை தவிர்க்க நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? நேராக பார்க்கணுமா, இடதுபுறமாக பார்க்கணுமா, வலதுபுறமாக பார்க்கணுமா? ஆன்சர் செங்குத்தாக பார்க்க வேண்டும். தோற்றப்பிழையை தவிர்க்க நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? செங்குத்தாக பார்க்க வேண்டும். அளவீடு 2 பகுதிகளை கொண்டது. அளவீடுக்கு 2 பகுதி இருக்குது. அது என்னன்னு சரியாக தேர்வு செய்யுங்க. அளவீடுகளின் 2 பகுதிகள் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 6th, எண் மதிப்பு மற்றும் அலகு. எண் மதிப்பு மற்றும் அலகு. அடுத்து, எஸ்ஐ அலகு முறையில் எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? எஸ்ஐ அலகு முறையில் எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் 7வது கேள்வி பாருங்கள். எஸ்ஐ அலகு முறையில் எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் எஸ்ஐ அலகு முறையில் எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம். 4 ஆப்ஷனை படித்து அதில் ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நினைவூட்டல்ங்கிறது நிகழும். நீங்களே கேள்வியை நினைவூட்டி ஆன்சர் வந்தால் தான் அது உங்கள் மனசில் சரியாக பதியும். நான் ஆன்சர் சொல்கிறத பதிஞ்சிங்க அப்படின்னா அது ஒரு 20% தான் உங்களுக்கு பதியும்.
நான் கொஷின் சொல்லி ஆன்சர் சொல்கிறது உங்கள் மனசுக்கு போகும்னா 20% தான். ஆனால் நீங்கள் படித்த கேள்வியை ரீகால் பண்ணி ஆன்சரை எழுதுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 80% மனசில் நிற்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. அளவிடுதல் எப்போதும் துல்லியமாக இருக்க வேண்டும். தினசரி வாழ்வில் தோராயமாக அளவிடுதல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். வாழ்க்கை பயன்பாட்டிற்கு அளவிடுதல் தேவையில்லை. அறிவியல் கணக்கீடுகளில் துல்லியமற்ற அளவீடு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று மட்டும் தவறு. எதுன்னு சொல்லுங்கள். ஒன்று மட்டும் தவறு. என்னது? 3வது மட்டும் தவறு. ஏன்னா வாழ்க்கை பயன்பாட்டிற்கு அளவிடுதல் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. பாக்கி 3மே சரியான கூற்று. எல்லா கூற்றுமே புக்கிலேருந்து எடுத்தது தான். 9வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருளின் நீளத்தை அளவிடும்போது அப்பொருளை அளவுகோலுக்கு எவ்வாறு வைத்து அளவிட வேண்டும்? எப்படி அளவிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 45 டிகிரி சாய்வாகவா, இணையாகவா, சாய்வாகவா, அல்லது 60 டிகிரி சாய்வாகவா? நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஆப்ஷன் படிச்சுக்கோங்க. ஒரு பொருளின் நீளத்தை அளவிடும்போது அப்பொருளை அளவுகோலுக்கு எவ்வாறு வைத்து அளவிட வேண்டும் அப்படின்னா இணையாக வைத்து அளவிட வேண்டும். இணையாக வைத்து அளவிடணும். 10வது கேள்வி பாருங்கள். ஒரு வளைகோட்டின் நீளத்தினை அறிய பயன்படும் பொருட்களில் சேராதது எது? வளைகோட்டை அளக்கிறதுக்கு எது தேவைப்படாதுன்னு கேட்டிருக்காங்க. சேராதது அதாவது தேவைப்படாதது எது அப்படின்னா இதில் வெர்னியர் அளவுகோல் மட்டும்தான் தேவைப்படாது. கவை, அளவிடும் நாடா இதெல்லாம் தேவைப்படும். அடுத்து பருமன் என்பது ஒரு என்ன அலகு? பருமன் என்பது ஒரு வழி அலகு. பருமன் என்பது ஒரு வழி அலகு. ஒரு வளைகோட்டின் நீளத்தை கவையை கொண்டு அளவிடும்போது அளவிட பயன்படும் வாய்ப்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பாடு ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. ஆன்சர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வளைகோட்டின் நீளம் ஈக்குவல் டு பாகங்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பாகத்தின் நீளம் ப்ளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம். எப்படி? வளைகோட்டின் நீளம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாகங்களின் எண்ணிக்கை சார்ட் பேப்பரில் வச்சு கணக்கு போடும்போது இந்த வாய்ப்பாடு பயன்படும். பாகங்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பாகத்தின் நீளம் ப்ளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தோட நீளம். அடுத்து 13வது கேள்வி. நிலவில் ஈர்ப்பு விசை பூமியை விட எத்தனை பங்கு குறைவு? எத்தனை பங்கு? 6 பங்கு குறைவு. 6 பங்கு. அடுத்து வேறு எந்த அளவில் இருந்தும் பெற முடியாத அளவை இவ்வாறு கூறுகிறோம். வேறு எந்த அளவில் இருந்தும் பெற முடியாத அளவை இப்படி சொல்கிறோம். எப்படி? அடிப்படை அலகு. அடுத்து பின்வரும் ஒன்று எது வழி அலகு அல்லாதது? வழி அலகு அல்லாதது எது? வழி அலகு எது? மீட்டர் மட்டும்தான் அடிப்படை அலகு. அப்போ பேலன்ஸு வழி அலகு. அடுத்து பாருங்கள். ஒரு கனசதுர பெட்டியின் பருமன் 1000 கன சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் கியூப் என எடுத்துக்கொண்டால் 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட எத்தனை பெட்டிகளை அதன் உள்ளே வைக்க முடியும்? 1000 பெட்டிகளை வைக்க முடியும். 1000 பெட்டிகளை வைக்க முடியும். அடுத்து திரவத்தின் பருமனை அளவிட பயன்படும் அலகு. திரவத்தோட பருமனை லிட்டரால் தான் அளவிடுவோம். திரவத்தின் பருமன் லிட்டர். ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு கல்லை நூலில் கட்டி அளவு ஜாடியில் விடும்போது இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் டேஷ் தான் கல்லின் பருமனாகும். ஒழுங்கற்ற வடிவம் இருக்கிற கல்லை நீர் இருக்கிற ஜாடிக்குள்ளே போடும்போது வெளியேற்றப்படும் நீரோட என்ன அதோட பருமன்? பருமன் எதை பொறுத்தது? பருமன் தான். அதோட நீரின் பருமன் தான் அந்த கல்லோட பருமனாக நாம் எடுத்துக்கணும். அடுத்து 1 மில்லி லிட்டர் என்பது 1 மில்லி லிட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? 1 மில்லி லிட்டர் என்பது என்ன சென்டிமீட்டரில் வரும்? சென்டிமீட்டர் க்யூபில் வரும். சென்டிமீட்டர் க்யூபு முக்கியமானது, கரெக்டாக புரிஞ்சு படிங்க. 1 மில்லி லிட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் க்யூப். இல்லாட்டி என்னன்னு சொல்லுவோம்? 1 கன சென்டிமீட்டர். க்யூப்னாலே அது கனன்னு அர்த்தம். அடுத்து ஒரு குவளையின் ஆரம்ப நீர்மட்டம் 50 ml எனவும் ஒரு ஒழுங்கற்ற கல்லை அதில் மூழ்கடித்த பின் அதோட நீர்மட்டம் 75 மில்லி லிட்டர் எனவும் இருந்தால் அக்கல்லின் பருமன் எவ்வளவு? 50 இருக்குது. நம்ம கல்லை உள்ளே போட்டோன்னே 75 மில்லி லிட்டராக மாறிடுது. அப்போ எவ்வளோ பேலன்ஸ்? என்னது? 25 சென்டிமீட்டர் க்யூப். துல்லியமாக எடையை காண பயன்படுவது. துல்லியமாக எடையை காண பயன்படுவது இயற்பியல் தராசா, மின்னணு தராசா? படிச்சிருந்தீங்கன்னா இப்போ சொல்லியிருப்பீங்க. மின்னணு தராசு. வாகனங்கள் தொலைவை கணக்கிட பயன்படும் மீட்டர் என்னது? பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. வாகனங்களின் தொலைவை கணக்கிட பயன்படும் மீட்டர் ஓட்டோ மீட்டர். அடுத்தது 23வது கேள்வி. பூமியின் பரப்பில் எடை என்பது எதற்கு நேர் தொடர்பில் இருக்கும்? எடை எதற்கு நேர்த்தகவல்னு கூட சொல்லலாம். நேர்த்தகவல் இருக்கும். பூமியின் பரப்பில் எடை என்பது
நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அடுத்து நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள டேஷின் அளவே ஆகும். நிறைனா என்ன? டெஃபனேஷனே அதான். நிறை என்பது ஒரு பொருளின் என்னத்தோட அளவு? பருப்பொருளின் அளவு. நிறை என்பது ஒரு பொருளின் பருப்பொருளின் அளவு. அடுத்து 25வது கேள்வி. ஒரு பொருளின் நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை என்ன என்போம்? ஒரு பொருளின் நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை என்னன்னு சொல்கிறோம்? எடை என்று சொல்கிறோம். ஒரு பொருளின் நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை தான் எடைன்னு சொல்கிறோம். பேலன்ஸ் கொஸ்டினும் இதை தொடர்ந்து வரும். மேலே டாபிக் இருக்கும். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே, தேர்வு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டெஸ்ட்டுக்கு மேலேயே டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே போயிட்டு பாருங்கள். டெஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா எஸ்ஜிடி சயின்ஸு டெஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்ஜிடி படிக்கணும், டாபிக் படிக்கணும் அப்படின்னா எஸ்ஜிடி சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதில் டாபிக் இருக்கும், படிக்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் என்னோடய பதிவுகள் இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளாக வரும். நாம் இப்போதைக்கு தமிழ், சயின்ஸு, சோசியல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை படித்து முடிச்சுட்டு மேக்ஸிமம் முடிகிற டயத்தில் மேக்ஸும் இங்கிலீஷும் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து படிங்க, முயற்சியை கைவிடாமல் படிங்க. நன்றி, வணக்கம்.